தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர் அண்ணாமலை சமீபத்தில் அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அடுத்ததாக அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அண்ணாமலைக்கு உள்துறை இணையமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஸ்டேட்டஸ் வச்சு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை உள்துறை இணையமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற. ஆனால் உண்மை என்ன, அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர், அதாவது மாநிலங்களிலிருந்து எம்பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்த செய்தியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆந்திர மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி மத்திய தலைமை பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் அண்ணாமலையின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியேறிய தலைவர்களுக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள், குறிப்பாக மத்திய இணை மந்திரி அல்லது மாநில கவர்னர் பதவி இதுவரை வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலைக்கும் இதே போல அந்த மாநிலங்கள் எம்பி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த தகவல் வெளியே இருக்கு. ஸோ இவர் மத்திய உள்துறை இணையமைச்சர் அப்படிங்கிற பதில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட இருப்பதாகத்தான் செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கிறது.